இன்னைக்கு விஜய் அவர்கள் அமைச்சரவையை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. 33 அமைச்சர்கள் இப்போ இது பண்ணியிருக்காங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா 4 பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, 7 தலித்துக்கு கொடுத்துருக்காங்க. தாவேக அரசின் முதல் அமைச்சரவை விரிவாக்க விழா இன்று காலை 10 மணிக்கு. இது எப்படின்னா விஜயோடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்மளும் பார்த்துருக்கிறோம். படம் ஆரம்பத்தில் பயங்கரமாக அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃபைட் வரும், அது வரும், இது வரும், பிரச்சனைலாம் கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி திரைப்படம் மாதிரியே இருக்குங்க, திருப்பமாகவே இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இருந்தவங்க பூரா இந்த பண்ணி வந்துட்டாங்க. தலித்து மக்களுக்கு வாய் கிளிய பேசுவாங்க. தலித்து மக்களுக்கு நாங்கள் தாங்க டவுசர் மாட்டி விட்டோம், நாங்கள் தாங்க ஜட்டி மாட்டி விட்டோம், நாங்கள் தாங்க சோறு போட்டோம், நாங்கள் தாங்க நீதிபதி ஆக்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் செயல்பாடுன்னு வந்தால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா 7-8 பேர் கொடுத்துருக்குறாருங்க. நீ 7ன்னீங்க தப்பு, 8 பேர். நாளைக்கு ஒரு நாங்களும் மந்திரி சபைக்கு போயிட்டோம்னா 9 பேருங்க. ஏறக்குறை 25 விழுக்காடு. இதெல்லாம் உண்மையிலே இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் நடந்த ஒரு மாபெரும் புரட்சி. அதே மாதிரி காங்கிரஸ்காரங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்னைக்கு காமராஜர் காலத்தில் இருந்தாங்க, அதுக்கடுத்து அவங்களுக்கு வழியே இல்லை. இன்னைக்கு 2 பேர் அதில் அமைச்சர். அவர்கள் எங்களை அழைத்தார்கள், உண்மைதான். அதுக்கு எங்களுக்கு எங்கள் தலைவர் நன்றி சொல்லிட்டார். இப்போ நம்ம பங்கு பெறுவோமா பங்கு பெற வேண்டாமா? தலைவரைத்தான் ஆக்கணும். ஏன் ஆக்கணும்னா இப்போ 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஒருத்தர் காங்கிரஸ்கார், யாரு அந்த ஐயா ஜோதிமணி காங்கிரஸ்கார். அவர் காங்கிரஸ் மனப்பான்மையில் அவர் இருப்பார். இன்னொருத்தர் எங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னன்னா ஈழ பிரச்சனை தான் இருப்பார். நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கவரே விமர்சிக்கிறீங்களா சார்? இது விமர்சனம் இல்லைங்க, இது யதார்த்தமான கருத்துங்க. இல்லை, அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தா அவர் சரியாக அதை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். அதுதானங்க நான் பேசிக்கிறேன். இப்போ இன்டர்வியூவில் பேசும்போதே அவங்க ஃபோன் வந்துச்சு. இப்போ இந்த காரியாபட்டி பிரச்சனையை போய் நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்களையா? அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க, இங்கே தலைவரை பார்க்க, அந்த விஜயகுருடைய அந்த இது விஷயத்தை. கம்மாய்க்கு போகும்போது காலை கடன்களுக்கு போகும்போது அவரை சுற்றி வளைச்சு வெட்டிட்டாங்க. குற்றவாளிகளை வழக்குல சேர்த்துட்டாங்க. அவங்கள கைது பண்ண மாட்டேன்றாங்க போலீஸ். அது ஏங்கய்யா? அது எப்படிங்க? என்ன காரணம்? அரியாபட்டியை சார்ந்த விஜயகுரு, அவன் ஒரு தலித்து சமூகத்தை சார்ந்தவர், என் கட்சியோடைய முக்கியமான ஒன்றிய துணை செயலாளர். போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளினா அவனை யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி கைது பண்ணணும்ல. 15 நாள் ஆச்சான், கைது பண்ணலையா. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இப்போ இப்போ என்ன விஜய் அவர்கள் செய்யணும், வாங்க திருச்சியில் நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிற்க சொல்கிறாங்க. அவங்களே ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ எங்கள் தலைவரே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க எப்பயே அழைப்பு விட்டாங்க, அண்ணே வாங்கண்ணே, உங்களை நாங்கள் நல்ல ஒரு துணை முதல்வராகவோ இல்லை சட்ட அமைச்சராகவோ உருவாக்க ரெடியாக இருக்கிறோன்றாங்க. தலைவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா எஸ் இல்லை, கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. இவர் வேணாம்ன்றாரு. அதான இங்கே இருக்கிற பிரச்சனையே. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் அமைச்சரவையை விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. 33 அமைச்சர்கள் இப்போது இது பண்ணியிருக்காங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா 4 பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, 7 தலித்துக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. உங்களையும் விசிகாவையும் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் அதில் பங்கேற்கிறீங்களா? திமுக கூட்டணியை விட்டு வரீங்களா? எப்படி? எல்லா கேள்வியும் ஒன்றா கேட்டீங்க. நீ ஒன்றா கேட்டால் நான் பயிர் சொல்லலாம். இப்போ நீ இவ்வளவு நான் கேட்டீங்க, நீ இப்போ அமைதியாக இருங்க. இனி இதுக்கு போனால் நான் ஆன்சர் தர்றேன், சரிங்களா? முதல்ல விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் விஜய்னு சொல்ல முடியாது, மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு. இது எப்படின்னா விஜயோடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்மளும் பார்த்துருக்கிறோம். படம் ஆரம்பத்தில் பயங்கரமாக அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃபைட் வரும், அது வரும், இது வரும், பிரச்சனைலாம் கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி ஒரு அரசியலில் அப்படி இப்படின்னு பல காமெடி நடந்துச்சு, பல பிரச்சனை நடந்துச்சு, பல ட்ராஜடி நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஃபினிஷிங் ரொம்ப சிறப்பாக முடிந்திருக்குது. இந்த பதவி ஏற்பது தானே இந்தவுடைய ப்ராஜெக்ட்டு. இன்னும் அடுத்து எக்ஸிக்யூஷன்லாம் இருக்குது, மக்களுக்கு பணியாற்றுவது. இந்த ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆட்சியை பிடித்து பதவி பிரமாணம் செய்வதை அது ஒரு டார்கெட். அந்த டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படம் மாதிரியே இருக்குங்க, திருப்பமாகவே இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இருந்தவங்க பூரா இந்த பண்ணி வந்துட்டாங்க. கரெக்டாக இல்லையா?
அதே மாதிரி இந்த தலித்து மக்களுக்கு வாய் கிளிய பேசுவாங்க. தலித்து மக்களுக்கு நாங்கள் தாங்க டவுசர் மாட்டி விட்டோம், நாங்கள் தாங்க ஜட்டி மாட்டி விட்டோம், நாங்கள் தாங்க சோறு போட்டோம், நாங்கள் தாங்க நீதிபதி ஆக்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் செயல்பாடுன்னு வந்தால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப இன்னமும் சத்தியவாணி முத்து அப்படின்ற ஒரு பெரிய தலித்து பெண்மகள் 50 தலைவர்கள் இருந்தாங்க. கலைஞரோட பெரிய தலைவராக இருந்தாங்க அந்த அம்மாலாம். அந்த அம்மாலாம் டோட்டலாகவே அவுட் பண்ணிட்டாங்க. பரிதி இளமருதின்னு ஒருத்தர் பெரிய ஆள் இருந்தார் ஒரு காலத்தில், இங்கே இருந்தார் சென்னை சிட்டியில், அவர் தான் பெரிய ஆள். அவரெல்லாம் கடைசியில் கட்சியை விட்டு தூக்கி விட்டாங்க. இதெல்லாம் பழைய வரலாறுகள். ஆனால் இவர் வந்து ஒரு சினிமாக்காரன் நம்மலாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா 7-8 பேர் கொடுத்துருக்குறாருங்க. நீ 7 நீங்கள் தப்பு, 8 பேர். நாளைக்கு ஒரு நாங்களும் மந்திரி சபைக்கு போயிட்டோம்னா 9 பேருங்க, ஏறக்குறை 25 விழுக்காடு. இதெல்லாம் வந்து உண்மையிலே இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் நடந்த ஒரு மாபெரும் புரட்சி. நீ தலைப்பே போடலாம், விஜய் நடத்தும் தலித்து புரட்சினே சொல்லலாம். அவ்வளவுக்கு பண்ணியிருக்காருங்க. சும்மா வாயில் பேசுவாங்க, தலித்து மக்கள் நம்ம காப்பாற்றணும், நம்ம கொஞ்சம் இது பண்ணணும், ஷேரில் போய் அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் செயல்பாடு இது அம்பேத்கருடைய கனவு நனவாக்கியிருக்கிறாரு. அம்பேத்கர் என்னன்னா ஆட்சி அதிகாரம் தான் கடைசின்றாரு, அரசியல் அதிகாரம் தான்ன்றார். எங்கள் தலைவர் என்ன சொன்னார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றாரு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்னு கத்தி கத்தி சொன்னான் அந்த பக்கத்து. அங்கெல்லாம் கேட்கவே முடியலைங்க. எங்கே திமுக கூட்டணி அதை பற்றி பேசவே முடியலை. ஆனால் இன்னைக்கு அதாங்க சொன்னேன், இந்த படத்தில் திருப்பம் வரும் பாருங்க. திடீர்னு அதாவது ஒரு ஹீரோவாக நடிப்பார் சில படங்கள். அவர் ஆரம்பத்தில் ரொம்ப சத்து, அப்படியே ரொம்ப அமைதியாக இருப்பார், இது பண்ணுவார், அப்புறம் திடீர்னு பயங்கரமாக மாறுவார். அது மாதிரி இருக்குது இது நடந்தது. அரசியலே ஒரு படமாக அரசியலே சினிமா படம் பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாம் நம்பவே முடியலங்க, நம்ம சினிமாவே பார்த்துக்கிட்டு இருக்கமான்னு. உண்மையிலே வந்து பாராட்டணுங்க. அப்புறம் நமக்கு எதுக்கு பாராட்டம் இருந்தால் அது நல்லா இருக்காதுல்ல. அதே மாதிரி காங்கிரஸ்காரங்க ஆட்சி அதிகாரத்திலிருந்து என்னைக்கு காமராஜர் காலத்தில் இருந்தாங்க, அதுக்கடுத்து அவங்களுக்கு வழியே இல்லை. இன்றைக்கி வந்து 2 பேர் அதில் அமைச்சர். அதில் இன்னொரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதன் நினைக்கிறேன், எங்கள் அமைச்சர். இப்போ அவர் எங்கள் ஊருக்காரு. அது சாதிவரி பிடிச்ச ஊருங்க, மதுரை மாவட்டம் மேலூர். அங்கே காங்கிரஸில் நின்றுருக்காரு, பொது தொகுதி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். அது ஒரு புரட்சி தான். கக்கன் தொகுதி அது. கக்கன் கூட ரிசர்வ் தொகுதியிலையும் ஜெயிச்சார். இவர் பொது தொகுதியில் ஜெயிச்சு இன்றைக்கி அவர் அமைச்சராகிட்டார். டிவிக்கே கூட சொல்லியிருக்கலாம், நாங்கள் ஆல்ரெடி 7 அமைச்சர் கொடுத்துட்டோமுங்க, உங்கள் காங்கிரஸில் வேறு யாராவது அமைச்சர்கள் சொல்லுங்க கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களே. அப்படின்னு பார்த்தா டிவிக்கே தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. செகண்ட் இடத்துல வந்து டிவிக்கே தான். யார் இந்த காங்கிரஸ் ஜெயிச்சது, அவருக்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பு. அதனால் உண்மையிலே நான் மனதார பாராட்டுகிறேன். இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. அடுத்து என்ன கேள்வி கேட்டீங்க, நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறவில்லையா அப்படின்னு கேட்டீங்க. அவர்கள் எங்களை அழைத்தார்கள், உண்மைதான். அதுக்கு எங்களுக்கு எங்கள் தலைவர் நன்றி சொல்லிட்டார். இப்போ நம்ம பங்கு பெறுவோமா பங்கு பெற வேண்டாமா அப்படின்னு இருக்கும் பொழுது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ஏற்கனவே 2 எம்எல்ஏ இருக்கிறேன், அவங்கள யாராவது ஒரு ஆளை கூட அமைச்சர் ஆக்கலாம். என்னுடைய கருத்து மட்டுமல்ல, தொண்டர்களுடைய கருத்து வந்து எங்கள் தலைவரே அமைச்சரானால் தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அவ்வளவு சாதிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தை கூட அது என்ன, ஒரு காரியாபட்டி அங்கே ஒரு கொலை நடந்திருக்குது. அந்த கொலை குற்றவாளிகளை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அவர் பேர் விஜயகுரு. விஜயகுருன்ற கட்சிக்கார பையன், கட்சிக்கார தம்பி இறந்துட்ட பையன் சொல்லக்கூடாது, அந்த ஆத்மா வந்து ஒரு கட்சிக்காரர் விஜயகுரு. அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளி 15 நாள் ஆச்சு. அந்த குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கைது செய்யலை. ஆட்சி நடக்குது டிவிக்கே தான். 7-8 பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம், ஆனால் நடக்கலை. கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு ஆணவ கொலை, ஒரே சமூகத்துக்குள்ளேயே, அது பல்லர் சமூகத்துக்குள்ளேயே அதுவும் நடந்திருக்கு. சிவகங்கையில் வந்து ஒருத்தன் முழு சட்டை மாட்டி போனேன் அப்படின்ட்டு அவனை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள். இப்போ அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு எடுக்க முடியலை. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் இருந்தாலும் கூட நிர்வாகம் பூரா சாதி அமைப்பாக தான் இருக்குது, கட்டமைப்பாக தான் இருக்குது. ஒருத்தனை கொண்டு போட்டாங்கன்னு தெரியுது, பாடி இப்போ அங்கே இருக்குது, பாடியை வாங்கலை. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இது என்னென்னு ஒன்று கண்டுபிடிச்சி அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல, அப்போ எடுக்கலை. அப்போ என்னதான் அமைச்சர் பெருமக்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு நிர்வாகத்தில் இருக்கிறவனும் ஒரு உண்மையானவனாக இருக்கணும். அதாவது அமைச்சர்களாக வருபவர்களும் உண்மையான மக்களை நேசிக்கவனாக இருக்கணும். அதான் இங்கே இருக்கிற உண்மை. இப்போ எங்கள் தலைவரே வந்து ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் அமைச்சராகணும்னா, இப்போ எங்கள் தலைவர் அமைச்சராகிட்டார்னா அவருக்கே தெரியும் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்று. ஏன்னா அங்கே இருக்கிறதுல யாருக்கும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை.
இப்போ நான் அடிக்கடி நான் படிக்கிற புத்தகம் என்னென்னா அது புரட்சி அம்பேத்கருடைய 37வது தொகுப்பு. அதான் படித்து ரொம்ப கிழிஞ்சு போச்சு. சரிங்களா? அந்த புத்தகத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13வது பக்கமே சொல்கிறாரு, சட்டமன்றங்களுக்கு சரியான மனிதர்களை அனுப்புங்கள். அது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க, அடிமட்டத்தில் இருக்கும் மக்கள் நலனுக்காக போராடுதலே நமது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ற உறுதிப்பாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆக என்னை போல ஆட்கள், அவர் சொல்கிறார் அந்த காலத்திலேயே, நேர்மையான ஆட்களை உள்ளே அனுப்புங்க சட்டமன்றத்துக்குள்ளே, அந்த மக்களுக்காக போராட வைங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இப்போ பரவாயில்ல, எங்கள் கட்சிக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவரைத்தான் ஆக்கணும். ஏன் ஆக்கணும்னா இப்போ 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஒருத்தர் காங்கிரஸ்கார், யார் அந்த ஐயா ஜோதிமணி காங்கிரஸ்கார், அவர் காங்கிரஸ் மனப்பான்மையில் அவர் இருப்பார். இன்னொருத்தர் எங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னென்னா ஈழ பிரச்சனையில் தான் இருப்பார். இப்போ அவருடைய கன்னி பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவரை ஓட்டு போட்டு அனுப்பின ஆள்லாம் தலித்து மக்கள். அங்கே போய் ஈழத்தை பற்றி பேசுகிறாரு. நீ ஈழத்தை பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, இன்னும் மூட நம்பிக்கை பற்றி பேச, அதெல்லாம் பாராட்டுக்குரியதான். யாரா அந்த சோசியக்கார ஒருத்தர் வச்சிருக்காரு முதல்வர் அப்படின்னு சொல்லி பேசலாம், பாராட்டுக்குரியதான். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதுவும் சிறப்பு தான். ஆனால் அதை விட சிறப்பு நீங்கள் தலித்து மக்களுக்காக பேசியிருக்கணும். நீ தானப்பா சட்டமன்றத்துடைய குழு தலைவராக இருக்கிற, அப்போ உன்னுடைய பேச்சு எதாவது இருக்கணும். தலித்து மக்களுக்கான பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நாள் கவின் நடந்துச்சு. ஆனால் தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமான சாதிய கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு எவிடன்ஸ் கதிர் அவர் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. 11,117 கொலைகள் நடந்திருக்குது, வன்கொடுமைகள் நடந்திருக்குது. ஆனால் 3.37 மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த ஆட்சியாளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், பேசியிருக்கணுமா இல்லையா? இப்போ நீங்க உங்க கட்சியில இருக்கவரே விமர்சிக்கிறீங்களா சார்? இது விமர்சனம் இல்லைங்க, இது யதார்த்தமான கருத்துங்க. இல்லை, அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தா அவர் சரியாக அதை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். அதுதானங்க நான் பேசிக்கிருக்கிறேன். இப்போ அவர் ஈழம் வாங்கி கொடுக்குறேன்னா குறியாக இருக்கிறாரு. ஈழத்தை வந்து தமிழ்நாட்டில் எப்படி வாங்கி தர முடியும்? அது ஒரு பேசும் பொருள், அவ்வளோதான். நான் பேசுகிற யதார்த்தம், நான் விமர்சிக்கலை, கருத்தை சொல்கிறேன். ஓகே. ஏன் எங்கள் தலைவர் வந்து இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இதே எங்கள் தலைவர் வந்து உள்ளே போயிருந்திருந்தாருன்னா அவர் ஈழ பிரச்சனையும் பேசியிருப்பார், மூட நம்பிக்கை பிரச்சனையும் பேசியிருப்பார், இதை விட முக்கியமாக சாதி பிரச்சனையும் பேசியிருப்பார். இப்போ நாங்களாம் எதுக்குங்க அரசியல் வந்துருக்கிறோம்? எங்களுக்கு நான் தலையெழுத்தா? நாங்களாம் ஒரு பொசிஷனே நல்ல ஒரு ரெக்கார்ட் ஆகி நல்ல நாளும் சேரி பக்கிட்டே போனது கூட இல்லை என் வாழ்க்கை வரலாற்றில். நான் பிறந்ததே மதுரை மாவட்டம் மேலூர் கஸ்தூர்பா நகர். நடிகர் ராமராஜ் இருக்காரில், அவர் வீடு பக்கத்து வீடு. ராமராஜ் தெரியுமா தெரியாத உங்களுக்கு? நடிகர் பக்கத்து வீடு. நான் அதுக்கு வந்து சேரி பிரச்சனை பற்றி நான் பேசணும். நான் போய் சேரி பிரச்சனை எனக்கு வந்து யாரும் எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா, இல்லை கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்களா? நான் என்னோட 25 வயசில் படித்து முடிச்சு நான் துபாய் போயிட்டேன். துபாயில் நம்ம வரலாறு படைத்தோம், பல வரலாறு இருக்குது. நல்ல பொருளாதாரம் வெற்றி பெற்றுட்டேன். ஏன் தலித்து மக்களுக்கு பேசுகிறோம்னா, எங்கள் தலைவர் சொல்ல கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ன்றாரு, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்றாரு. அப்போ இதுதான் முக்கியம். சாதி பிரச்சனை எவன் கேட்குறேன்? இப்போ நான் கண்ணுக்கு முன்னாடி இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, கவின் படுகொலை. யாராச்சும் வந்து இது பண்ண முடியுமா? அவ்வளோ கொடுமை அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஒரு ஃபோனே வருது, முக்கியமான மேட்ரு. இப்போ நான் அடிக்கலைங்க, ஃபோன் வந்துருக்குங்க. ஐயா வணக்கம் ஐயா, உடம்பு எப்படிங்க இருக்குது? சரியா, இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசும்போதே உங்கள் ஃபோன் வந்துச்சு. இப்போ இந்த காரியாபட்டி பிரச்சனையை போய் நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்களையா? அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க, இங்கே தலைவரை பார்க்க, அந்த விஜயகுருடைய அந்த இது விஷயத்தை. அது என்னங்க ஆக்சுவலாக நீங்கள் போனதை சொல்ல வாய்ப்பு இருக்குதா? அது வந்து அந்த விஜயகுரு அவர் வந்து கட்சியில் தீவிரமாக செயல்படக்கூடியவர், நல்ல களப்பணி செய்யக்கூடியவர். சாதிய பிரச்சனைகளை போய் தட்டு கேட்பாரு. அதில் வந்து இவர் வீடையெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு மேலே அடிச்சுன்னு இருக்குனாங்க. அப்படி எனக்கே ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த பஞ்சாயத்து தலைவர் அவங்க மகனை எடுத்து உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்னை எப்படியும் கொன்றுவாங்க ஐயோ அப்படின்ற தகவலையே என்கிட்ட சொன்னாப்புல. அது ஒரு 6 மாசம் இருக்கும். இப்போ அவர் வந்து கம்மாய்க்கு போகும்போது, காளை கடன் கணிக்கு போகும்போது அவரை சுற்றி வளைச்சு வெட்டிட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா வந்து, இவர் அந்த பிரசிடென்ட் வந்து மூப்பனார் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் மகனும் வந்து அதுக்கு காரணம். ஆனா அவங்க போய் வெட்டல, சைட்டுகளவே கூலிக்கு வச்சு பண்ணிட்டாங்க.
ஆமாங்க. அப்போ வந்து நீங்கள் அங்கே போனீங்க வந்தீங்க அப்படின்றத அங்கே இருக்கிற அம்பேத்னு ஒரு கட்சிக்காரர் சொன்னார். இப்போ தான் வந்திருக்காரு இங்கே. 15 பேர் வந்திருக்கிறாங்க இங்கே, 15 பேர். ஆமா. உங்கள் பேரை சொன்னாங்க. நீங்கள் தான் உடனே இந்த பிரச்சனை வரவுமே நேரடியாக கட்சியோடைய அமைப்பு செயலாளர் எல்லாளர் வந்தார். அவர் வந்து வரும்பொழுது வன்னியரசு அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் கூட்டி வந்தார். எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அதுக்காக தலைவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ தலைவர் இப்போ கொஞ்ச நேரம் சந்திச்சிருவார். சந்திச்சுட்டு பேசி முடிச்சுட்டு நாங்கள் உங்கள்கிட்ட வர்றோம்ங்கய்யா. இப்ப அவங்க கோரிக்கை என்ன அப்படின்னா, ம் அந்த குற்றவாளிகளை வழக்குல சேர்த்துட்டாங்க, ம் அவங்கள கைது பண்ண மாட்டேன்றாங்க போலீஸ். அது ஏங்கய்யா? அது எப்படிங்க? என்ன காரணம்? என்ன காரணம், அவருக்கு என்ன பின்னணின்னு தெரியல. ம் கைது பண்ணிட்டா இப்ப எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து ஒரு தொகை கொடுத்துருக்காங்க, ஒரு 6 லட்சம் ரூபா. ம் ஆனா மீதி தொகை கொடுக்கணும். அது இவங்களை கைது பண்ணாதான் அந்த கேஸ் நிற்கும். சரிங்கய்யா. அதான் தகவல், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நினைக்கிறாங்க. யதார்த்தமாக இன்டர்வியூ கொடுக்கும்போது உங்கள் ஃபோன் வந்துச்சு. நீங்கள் கருத்துக்களை பரிமாற அதே கருத்தையும் பேசிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்து பேசினது மகிழ்ச்சி. உங்கள் உடம்பை பார்த்துக்கிறீங்க. நாங்கள் திருப்பி உங்களுக்கு கூப்பிட்றோம்யா. சரிங்க. ஓகே. இப்போ பாருங்கள், நான் ஒன்றும் ஃபோன் பண்ணல. இப்போ நான் யதார்த்தமாக ஃபோனை வச்சுருக்கிறேன். அங்கேருந்து எங்களோட எல்லாளன், எங்கள் கட்சியோட அமைப்பு செயலர், அவர் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ காரியாபட்டியை சார்ந்த விஜயகுரு, அவன் ஒரு தலித்து சமூகத்தை சார்ந்தவர், என் கட்சியோடைய முக்கியமான ஒன்றிய துணை செயலாளர். போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளினா அவனை யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி கைது பண்ணணும்ல. 15 நாள் ஆச்சான், கைது பண்ணலையா. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இது எவ்வளோ கொடுமையான செயல். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பிரதர். நம்மளாம் இப்போ ஃபோன் பண்ணல, யதார்த்தமான வருது. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க, கொடுமை அவ்வளோ கொடுமைகள் இருக்கிறது. அப்போ இந்த கொடுமைகள்லாம் தீர்க்கணும்னா எங்கள் தலைவரே உள்ளே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போகணும். பார்லமெண்டத்திலே ஒன்றுமே பண்ண முடியலையே. போன ஆட்சியாளர் வந்து நாங்கள் நின்றோம்ல அந்த காட்டு மன்னார் கோயிலில், நிற்கக்கூடாதுன்னு கழட்டி விட்டாங்கல்ல, நெருக்கடியை கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ வந்து இப்போ என்ன விஜய் அவர்கள் செய்யணும், வாங்க திருச்சியில் வந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிற்க சொல்கிறாங்க. அவங்களே ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ எங்கள் தலைவரே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க எப்போயே அழைப்பு விட்டாங்க, அண்ணே வாங்கண்ணே, உங்களை வந்து நாங்கள் நல்ல ஒரு துணை முதல்வராகவோ இல்லை சட்ட அமைச்சராகவோ உருவாக்க ரெடியாக இருக்கிறோம்ன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. ஓகே சார். அப்போ இவர் போயிட்டாருன்னா அங்கே ஏற்கனவே செங்கோட்டையன் இருக்கிறார், இன்னமும் அங்கே ஆதவ அர்ஜுனா இருக்கிறார். ஆதவ அர்ஜுன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏன்னா திமுகவில் கொஞ்ச நாள் இருந்து வரல. பட் கலர் நிலவரங்கள்லாம் வந்து அண்ணன் செங்கோட்டையன் தான் தெரியும். அப்புறம் ராஜ்மோகன் இருக்கிறாரு, அதோட சேர்ந்து எங்கள் தலைவர் இருக்கும் பொழுது இன்னும் இந்த மக்களுக்கு விஜய்க்கு நல்ல மனநிலை இருக்கிறது, நல்லது செய்யணும்னு. அப்போ எங்கள் தலைவர் சேர்ந்தாருன்னா அதை தீர்க்கலாம்ல. அதனால் இந்த நேரத்தில் உங்கள் யூடியூப் மூலமாக நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, எங்கள் தலைவர் நேரடியாக அவரே களத்துக்கு போகணும். இப்போ நமக்கு ஒன்றும் மற்றவங்களுக்கு கொடுக்குற பற்றி ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி இல்லை, யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். ஓகே சார். அவர் ஈழத்துக்கு தான் முக்கியமாக வாங்கி கொடுக்கணும்னு இருக்கிறாரு. அப்புறம் வந்து அவரை வந்து வேணும் அவரை கூட இப்போ ரிசைன் பண்ணிட்டு அங்கே கூட எங்கள் தலைவர் நிற்கலாம். ஏன் திருச்சியில் போய் நிற்கணும் தேவையில்லை. அவரை கூட பார்லமெண்ட்டுக்கு அனுப்பி விட்டு நீ அங்கே போய் பேசு ஈழ பிரச்சனையை. ஈழ பிரச்சனை அவங்க தானே பொறுப்பு, இவங்க எப்படி பொறுப்பாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சரியா சரியில்லையா? இல்லைன்னா அவரை கூட நம்ம இப்போ ஐயா காங்கிரஸ் கட்சிக்கார் வந்திருக்கிறாரு, ஐயா வந்த வரைக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கு வாரியம் வாங்கி தரேன், நீங்கள் ரிசைன் பண்ணி சொல்லி எங்கள் தலைவர் நிப்பாட்டலாம். 6 மாதம் டைம் இருக்குது. இப்போ எங்கள் தலைவர் சட்டமன்றத்தில் போயிட்டாருன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்கலாம். காமராஜர் காலத்தை போல, கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் தான் ஒரு நல்ல ஆட்சி நடந்துச்சு இந்த நாட்டில். பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது, அணைகள் திறக்கப்பட்டது, தலித்து மக்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலமாக இருந்துச்சு. அப்போ தான் கக்கன் போலீஸ் மினிஸ்டராக இருந்தார். அவருக்கு அடுத்து யாருக்குமே போலீஸ் மினிஸ்டர் கொடுக்கல பிரதர், வரலாறு பிரதர். நீங்கள் எல்லாம் அவங்களே வச்சுக்கிடுவாங்க கைக்குள்ளேயே. ஆமாம், யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்களே வச்சுக்கிறோம். இப்போ அவர் முன்னுதாரணமாக இருக்கலாம்ல, எங்கள் தலைவருக்கு கொடுக்கலாம்ல. அப்போ உங்களை காமராஜர் நினச்சி உங்களை போட்டுருவாங்களா அல்லவா? பரவாயில்ல, காமராஜர் ஒரு காலத்தில் கக்கனை கொடுத்தாரு, இப்போ இவரே கொடுத்துருக்காரா போலீஸ் மினிஸ்டர், சிறப்பு தானே. ஆனால் இப்போ அவங்களே அழைப்பு விடுத்தாலும் உங்கள் தலைவர் ஏன் சார் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காரு? எங்கள் தலைவர் என்ன நினைக்கிறாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம இருந்தோம் இவனால, இப்போ நம்ம 2 பேரும் ஜெயிச்சிருக்கிறோம். அதில் வந்து அவங்க ஓட்டு இருக்குல்ல. ஆமாம், அதே மாதிரி அவங்க ஜெயிச்சது நம்ம ஓட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு நாகரிகமாக காங்கிரஸை மாதிரி டக்கு நம்ம ஜம்ப் ஆகக்கூடாது, பொறுமையாக நம்ம செயல்படணும், மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு செயல்படணும். இன்னும் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களே ஒரு ஆளை எம்எல்ஏ ஆக்கணும், என்ன தப்பு? அப்படி ஒரு நல்ல எண்ணங்கள் தான். அதில் தான் அவர் எங்கள் தலைவர் வந்து செயல்படுகிறார். ஆனால் இது எப்படி போகுதுன்னா, எங்கள் தலைவர் லேட் பண்ணுறனால அவர் ஒருவேளை விரும்பலையோ அப்படின்ற மாதிரி செய்தி வெளியே போய்கிட்டு இருக்கு தொண்டர்களையும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இவர் எப்போ 7-8 பேர் கொடுத்தாரோ அப்போயே நம்ம அந்த ஆட்சியை நம்ம பாராட்டுறோம். நம்ம அந்த ஆட்சியில் இருந்தோம். ஆனால் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெருசாக நம்ம மக்களுக்கு பயன் இல்லை.
ஏன்னா எங்கள் எம்எல்ஏ 4 பேருக்கு பயன் அடைஞ்சிருக்கலாம், அடையாமல் கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ கொடுத்துருக்குறாரு. ஆனாலும் கூட இந்த ஆட்சி வந்த பிறகு நீ சொன்ன மாதிரி காரியாபட்டி பிரச்சனை, கோவில்பட்டி பிரச்சனை, சிவகங்கை பிரச்சனை நான் உங்களுக்கு சொன்னேன், அதெல்லாம் அப்படியே கிடக்குது. அப்போ அங்கே எக்ஸிக்யூஷன் பண்ணுறாலும் நல்ல ஆளாக இருக்கணும், நிர்வாகத்தில் இருப்பவர் நல்லவளாக இருக்க வேண்டும். இது அம்பேத்கர் சொல்கிறார் 37 தொகுப்பில். நிர்வாகத்தில் நல்ல நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, ஆனாலும் கூட வந்து அவங்க ஒரு தலித்தாக இருக்க மாட்டாங்க. நிர்வாகத்தில் தலித் இருந்தால் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து இன்றைக்கி வந்து நிறையா பேருக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் இருக்கிறது. எதில் அது ப்ரொமோஷன் இல்லை, அதெல்லாம் வழங்கலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு தலைவன் தானே செய்ய முடியும். அப்போ அது நல்ல தலைவன் இல்லாமல் வேறு மாதிரியான தலைவர்கள் வந்தாருன்னா எப்படி நாட்டுக்கு நல்லா இருக்க முடியும்? இதே அம்பேத்கர் தான் பேசுகிறார். நான் ஏன் அம்பேத்கர் சொல்கிறேன்னா, அவர் தான் உண்மையாக நேர்மையாக அந்த மக்களுக்கு உழைத்தார். நான் கூட அந்த எலும்பு துண்டு மேட்ரு பேசினேன் பார்த்தீங்களா, இந்த எலும்பு துண்டுக்காக ஆசைப்படுபவர்கள் இந்த எலும்பு துண்டு தான் இருக்கிறது இல்லை. நம்ம கூட சொன்னோம் திமுக எலும்பு துண்டுக்காக சில பேர் குறைக்கிறார்கள், அப்படிலாம் இல்லை. எலும்பு துண்டு எங்கே போட்டாலும் நாய்கள் குறைக்கத்தான் செய்யும். அது தெரியாது இந்த எலும்பு துண்டா அந்த எலும்பு துண்டா, எனக்கு தேவை எலும்பு துண்டு. புரிஞ்சாலும் புரிஞ்சுக்க, சரியா இல்லையா? இதான் இருக்கிற யதார்த்த உண்மை. அதுக்காக தான் எங்கள் தலைவரே போய் சொல்கிறோம். இப்போ எங்கள் தலைவரே எழுச்சி தமிழரே உள்ளே போயிட்டாருன்னா அவர் வந்து கேள்வி கேட்பார், சரியாக அந்த மக்களுக்காக ஒரு வழி நடத்துவார். இப்போ எனக்கு தெரிய அவர் வந்து எம்எல்ஏலாம் ஆனது எப்போ 2001ங்க எம்எல்ஏ தான் சென்னையிலேருந்து துபாய் வர்றாரு, சென்னை ஏர்போர்ட்லேருந்து. ஓகே சார். வந்து இறங்கின பிறகு நான் உடனே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிற சத்தம் முறை அதெல்லாம் ஏப்பா சொல்கிற மற்ற ஆளுகள்கிட்ட, அம்மா ஒரு சார கட்சி தலைவர்னு சொல்லுப்பா அப்படின்றாரு. ஓகே சார். அப்போ அவர் வந்து என்றைக்குமே அவர் தன்னை ஒரு பெரிய எம்எல்ஏ நினச்சதில்லை, நம்ம ஒரு பெரிய எம்பி நினச்சதில்லை. அவர் சாதாரண ஒரு மனிதன். நம்ம நாட்டு மக்களுக்காக நம்ம உழைக்கிறோன்ற எண்ணம் இருக்குது. அது எல்லா எம்எல்ஏக்கு இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ உங்கள் தலைவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா எஸ் இல்லை கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க, இவர் வேணாம்ன்றாரு. அதான இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஓகே சார். இவ்வளோ நாள் வந்து விஜய் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வந்த உடனே கூட அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னா அவரோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் பிரதர், நமக்கே ஒரு சினிமா படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன்ல நான் திருப்பி நம்மளாம் நம்பலை பிரதர். இப்போ ஏதோ சினிமாவிலேருந்து வந்திருக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட பேசலையா, வேணா ஒரு செட்டப் போட்டு அதில் சிஎம் ஆகிக்கிறலாம். நிகழ்காலத்தில் எப்படி வர முடியும், எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்குது. எம்ஜி ராமச்சந்திரனே ஏறக்குறைய 5 ஆண்டு உழைத்த பிறகு தாங்க அவர் வந்து இதானார், சிஎம் ஆனார். என்டிஆர் அதுமாதிரி வந்தோம்லாம் யாரும் வரல, இவர் தாங்க வந்து 2 வருஷம் கரெக்டாக வந்து பிப்ரவரி 2022 கட்சி ஆரம்பித்தார். கரெக்டா? ஆமாம். 22 24 24 இருக்கும் சார். 2 வருஷம் தான் ஆகுது. ஆமாங்க, 2 வருஷத்தில் நேராக முதல்வரில் போய் சீட்டில் போய் உட்காந்துட்டார் பிரதர். இது வந்து நம்பவே முடியலை என்னால். அந்த இதை நம்ப முடியாமல் இருந்தோம்னா அதுக்கடுத்து தலித்துகளுக்கு இவ்வளோ பேர் கொடுக்குறதெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இது செயலாகவே அதுதாங்க நம்ம வந்து எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் இந்த நேரத்தில். அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு சிறப்பு செய்கிறார்ல. அதனால் எங்கள் தலைவருக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், அன்பான கோரிக்கை வைக்கிறேன், தொண்டர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். நீங்களே போகணும், சிறுத்தையே உள்ளே போனாதான் அது சரியாக இருக்கும். அம்பேத்கர் சொன்னார், பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னு. அப்போ அந்த பலியிடக்கூடிய இந்த மக்களை ஆடுகளை எல்லாம் ஒரு நல்ல ஒரு மக்களாக அவர்களை வந்து சிறுத்தைகளாக மாற்ற வேண்டும் என்றால் எங்கள் தலைவர் இதுதானே ஆசைப்பட்டார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கொடுக்க ரெடியாக இருக்காங்களே, ஆனால் இவர் இப்போ விரும்பாமல் இருக்கிறார். சரி யாரையாவது ஆக்கி விட்ருவோம், 2 பேரில் யாராவது ஒரு ஆள் ஆக்கி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கிறாரா, இல்லை மொத்தத்திலே வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாமான்னு கூட இருக்கலாம். வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்பதை நான் வரவேற்கிறேன். நல்லா கேட்டுக்க, நான் சொல்கிற டயலாக் நல்லா கேட்டுக்கிறேங்க. நம்ம திமுக மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ திமுக மக்களும் மக்கள் தானே. அவன் திமுக தனியாக பிராண்டா, அவனும் மக்கள் தானே, ஓட்டு போட்டிருக்கான்ல. அவனு வந்து 28-30% ஓட்டு போட்டிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க மனசு நோகாமல் இருக்கணும்னா நம்ம டோட்டலாகவே கம்யூனிஸ்டை போல வெளியிலிருந்து ஆதரவை தெரிவிப்போம். அடுத்து நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா அடுத்ததில் பார்த்துக்கிறோம் 2031. இல்லை என்றால் நீங்களாக வேண்டும். இதை தவிர எவனாவது அவனுக்கு எவனுக்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னா பின்னால் நமது கட்சி பேர் கூட கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொண்டர்கள் கூட விரும்பவில்லை என்பதை எனக்கு செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை யதார்த்தம் நான் சொல்கிற வந்து ரொம்ப யதார்த்தம், நேர்மையாக உண்மையாக சொல்கிறேன். அதுக்கு மேலே எழுச்சி தமிழுடைய முடிவு தானே, நம்ம வந்து அதை வந்து கட்டாயப்படுத்த முடியலை. வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தா ரொம்ப சிறப்பு நெறியாளர் அவர்களே.
நம்ம இன்னும் கேள்வி கேட்கலாம். அது என்ன பிரச்சனை, இது என்ன பிரச்சனை? இப்போ எங்கள் கட்சியோடைய அமைப்பு செயலாளர் என்ன சொன்னார், நான் 15 நாளைக்கு முன்னாடியே போனேங்க, அவன் ஏற்கனவே சொன்னேன் என்னை போட்டு தள்ளிடுவாங்கன்னு. அப்போ போலீஸ் அங்கே எச்சரிக்கையாக இல்லை, போட்டும் தள்ளிட்டாங்க. யாரை வச்சு? கூலிப்படையை வச்சு. அப்போ உடனே யாரா அப்படின்னு தூக்க வேண்டணும்ல. அப்போ ஆட்சி மாறிடுச்சு. அப்போ நிர்வாகத்தில் இருக்கிறவன்னு சாதி புத்தியோட தான் இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் எப்படி தட்டி கேட்க முடியும்? நம்ம ஒரு ஆளை வந்து அமைச்சராகி கொடுன்னா கேட்டுருவாங்களா? நோ, கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு தான் தலைவர் போகணுன்றேன். தலைவர் போய் உள்ள களத்திருந்தாதான் இதுக்கான தீர்வை நாம் வாங்க முடியும் என்பதையும் ஒரு தீர்க்கமான மக்கள் முடிவு. தொண்டர்கள் நம்மகிட்ட பேசுகிறாங்களே, இதுதான் எதிர்பார்க்க. தொண்டர்கள் என்ன விஜய் வந்துட்டாரு, சூப்பர்ண்ணே, 7-8 பேர் கொடுத்துட்டாரு, இதில் தலைவரும் ஆகிட்டார், ரொம்ப சிறப்பாக இருக்கும்ண்ணே. சேர்ந்தா நாட்டுக்கே ஒரு நல்ல ஆட்சியாக இந்த 5 ஆண்டுகளை கொடுக்கலாம். அவர் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறார். பாவம், அவர் சில அட்வைஸ் பண்ணலாம். ஓகே சார். இல்லை டோட்டலாக வெளியில் இருக்கிறது, வெளில இருந்து ஆதரவு கம்யூனிஸ்டை போல. பொறுத்திருந்து பார்ப்போம், நமக்கு இப்போ தெரியுமில்ல என்னன்ற ரிசல்ட். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.